Hey guys, welcome to my channel. YouTube settingsல auto dubbed ன்னு சொல்லிட்டு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆட்டோ டப்டு எப்படி நம்ம ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட சேனல்லையுமே நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே தமிழ்ல தான் போட்டேன். பட் அதுவே தானா இங்கிலீஷ்ல ஆட்டோமேட்டிக்கா டப்ட் ஆகி எல்லாருக்கும் அந்த மாதிரி போச்சு. என்னடா இது சடனா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்படியாவது இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பட் எப்படி ஆஃப் பண்றது சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு மற்ற அதர் லாங்குவேஜஸ்லலாம் நம்மளுடைய சேனல் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக இங்கிலீஷ்ல வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் நம்ம மாற்றி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் யூடியூப் நம்மளுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம தமிழில் தான் பேசுகிறோம். ஸோ தமிழில் வந்தாலே போதும், இது நம்ம ஆட்டோ டப்டு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். யூடியூப் சேனலில் ஒரு அண்ணாவோட வீடியோவில் தான் அவங்க ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நான் என்னோட டேர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்னோட வீடியோஸ் நான் போடுற மாதிரி தமிழ்லேயே இருக்குது. எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சொல்கிறேன். செட்டிங்ஸில் இது நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஆன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டா நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான் இது. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு அதை எப்படி ஆஃப் பண்ணணும் அவங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறேன். சிஸ்டம் லேப்டாப் இல்லாமல் மொபைலில் யூடியூப் ரன் பண்ணுறவங்க க்ரோமில் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி தான் நம்ம இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும். கூகுளில் youtube.studio.com போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரோமில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும். நம்ம அதில் வந்து நம்மளோட எந்த யூடியூப் மெயில் ஐடி பண்ணுறோமோ அதை லாகின் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட YT ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். அதில் கீழே செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலில் செகண்ட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு செகண்ட் ஆப்ஷனில் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அது நம்மளுக்கு வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளிக் ஆயிருந்தால் அதில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிக் வந்து போயிடும். அதை நம்ம சேவ் பண்ணி செட்டிங்ஸ் சேவ் ஆகிடும். இவ்வளோ தான். நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா அந்த டிக்கை நம்ம எடுத்துடலாம். நான் எதுவும் இந்த ஆப்ஷன் டிக் பண்ணல. எனக்கு ஆல்ரெடி உள்ளே போய் பார்க்கும்போது டிக் பண்ணி தான் இருந்தது. ஒரு டைம் அந்த டிக்கை நம்ம எடுத்தால 2 பாக்ஸ் டிக்குமே போயிடும். நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டப்பிங் ஆகி இங்கிலீஷ்லாம் வரதில்லை. இப்போ எனக்கு நார்மலாகவே வருது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா என்ன மாதிரி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் பற்றி நல்லா தெரிஞ்சு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது, லாங் வீடியோஸ் பார்க்கும்போது 3 ஐகான்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கார்னரில். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆடியோ ட்ராக்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு தமிழ் ஒரிஜினல் இருக்கும். அதை நம்ம டிக் பண்ணி பார்த்தா தமிழில் மாறிடும். லாங் வீடியோவில் இருந்தால் செட்டிங்ஸ் நம்ம ஆன் பண்ணோம்னா அதில் இதே மாதிரி ஆடியோ ட்ராக் இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு தமிழ் ஒரிஜினல் வச்சுனா நம்மளுக்கு அதோட ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்துடும். பட் இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கிறவங்க நம்மளோட வீடியோஸ்லாம் தமிழில் இல்லாமல் வேறு லாங்குவேஜில் இருந்தால் எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே டவுட் இருந்து, அதனால் நான் என்னுடைய சேனலுக்கு இந்த ஆட்டோ டப்டை நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஆன் பண்ணி வச்சுக்கணுமோ ஆஃப் பண்ணிக்கணுமோ நீங்கள் எப்படி வேணுமோ உங்களோட சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். See you.